மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து வருங்கால இளைஞர்கள் இந்த போதை பழக்கத்தில் சிக்காமல் இருப்பதற்காக மிகப்பெரிய முன்னெடுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக காவல்துறையோடு இணைந்து காவல்துறை மிகப்பெரிய அளவில் இதில் நல்லா வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் மருந்து கடைகளில் வந்து சாதாரண வலி நிவாரண மாத்திரைகள் அல்லது தூக்க மாத்திரைகள் போன்றவைகளை வந்து தவறுதலாக வாங்கி இதை உபயோகிப்பதாக ஒரு பரவலான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. பொதுவாக மருந்து கடைகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் எந்த தூக்க மாத்திரைகளோ அல்லது வலி நிவாரண மாத்திரைகளோ நாங்கள் விற்பது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த வலி நிவாரண மாத்திரைகள், தூக்க மாத்திரைகள் போன்றவைகள் போதை மாத்திரைகள் என்ற பெயரிலே செய்திகளாக வலம் வருகின்றது. வலி நிவாரண மாத்திரைகளோ இல்லது முதியவர்கள் அல்லது இருதய வியாதி உள்ளவர்கள் தூக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகளோ எந்த விதத்திலும் போதை மாத்திரை கிடையாது. அதனால் எந்த விதத்திலும் போதையும் வராது. இன்னும் சொல்லப்போனால் சில பேர் மாத்திரைகளை வந்து ஊசி மூலமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற தகவல்களெல்லாம் செய்திகளிலே பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது. சாதாரணமாக SO2 சலைன் வாட்டரை நம்ம வந்து ஊசி மூலமாக ஏற்றினால் கூட ஒரு மாற்றம் உடம்புல வரும், ஒரு ஒரு உணர்வு ஒன்று வரும். அதற்காக இது போதை உணர்வு என்று சொல்லிவிட முடியாது. அதே சமயம் இது போன்ற வலி நிவாரண மாத்திரைகள், தூக்க மாத்திரைகளை மருந்து சீட்டு மருத்துவர்களுடைய பரிந்துரை இல்லாமல் யார் விட்டுவிடக்கூடாது என்பதை அதிகாரிகள் வந்து தொடர்ந்து கொண்டு வருகிறார்கள். ஏன்னா சில சமூக விரோதிகள் வந்து அதிலிருந்து தப்பிப்பதற்காக நாங்கள் இதையெல்லாம் உபயோகப்படுத்தி விட்டோம், அதனால் நடந்து விட்டது என்று சொல்லி தங்களை வந்து அதிலிருந்து தப்பிப்பதற்காக காட்டிக்கொள்கிறார்கள். பட் ஆனால் கிடையாது. எந்த மருந்தும் எந்த மாத்திரைகளும் எந்த வலி நிவாரண மாத்திரைகளும் போதை மாத்திரைகள் என்று சொல்லவே முடியாது. இருந்தாலும் மருந்து எங்களுடைய சமுதாய பொறுப்புணர்ங்கிறது மருந்து வணிகர்கள் வந்து மருத்துவருடைய பரிந்துரை சீட்டு இல்லாமல் வலி நிவாரண மாத்திரைகளோ அல்லது தூக்கல் மாத்திரைகளோ யாருக்கும் கொடுக்கப்படக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து ஆன்லைன் மூலமாக வெளி மாநிலங்களிலிருந்து இந்த மாத்திரைகள் வந்தவண்ணம் இருக்கின்றன. இதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் வந்து ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். இன்னமும் தொடர்ந்து சொல்லப்போனால் ஒரு பக்கம் ஆன்லைன் மருந்து வணிகத்தை கட்டுப்படுத்தினால் கூட ஒரு சிலர் வந்து வெளி மாநிலங்களிலிருந்து கொரியர் மூலமாக இந்த மருந்துகளை வாங்குகிறார்கள். குறிப்பாக இங்கிருந்து மருந்துகளை வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது சில ஆவணப்படுத்துகிறார்கள், மருந்துகளை வந்து விமான நிலையங்களை ஆவணப்படுத்துகிறார்கள். அதுபோன்று வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்குள் மருந்துகளை அனுப்பும் பொழுது வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய மருந்து கட்டுப்பாடு துறை அதிகாரிகளோட அனுமதி பெற்று ஆவணப்படுத்தப்பட்ட பின்புதான் அந்த மருந்துகளை மாநிலங்களுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதை நாங்கள் அரசுக்கு தெளிவாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்படி செய்யும் பொழுது வெளி மாநிலங்களிலிருந்து இது போன்ற மாத்திரைகள் உள்ளே வருவதற்கு முற்றிலுமாக வாய்ப்பில்லை. ஒன்று, ஆன்லைன் மூலமாக இது போன்ற வலி நிவாரண மாத்திரைகள் இந்த மாத்திரைகள் எல்லாம் விற்பதை தடை செய்வதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்பதும் எங்களுடைய கருத்து. அதாவது யாராவது ஒரு சிலர் மருந்து வியாபாரிகள் என்ற போர்வையில் ஒரு சில சமூக விரோதிகள் இது போன்ற செயல்களை செய்கிறார்கள். அதைத்தான் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீங்கள் தாராளமாக தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பார்க்கலாம். எந்த மருந்து கடைகளிலும் வந்து இதுபோன்று மருத்துவருடைய பரிந்துரை சீட்டு இல்லாமல் இது போன்ற மருந்துகளை கொடுப்பதில்லை. ஏனென்றால் எங்களுக்கு நாங்கள் சமுதாயத்தோடு ஒன்றி இருக்கின்றோம். நாங்கள் இது போன்ற தவறுகளை செய்துவிட்டு திரும்பவும் இந்த இடத்துல நாங்கள் வியாபாரம் பண்ண முடியாது, இந்த மக்களிடத்தில் நாங்கள் செய்ய முடியாது. அதனால் வந்து வணிகர்களை பொறுத்த வரைக்கும், உண்மையான மருந்து வணிகர்களை பொறுத்த வரைக்கும், பாரம்பரியமிக்க மருந்து வணிகர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது போன்ற காரியங்களை செய்வது கிடையாது. ஒரு சிலர் அதாவது தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் 38,000 மருந்து கடைகளில் தேடுதல் வேட்டையை நடத்தியதில் 12 பேர் இந்த போன்ற தவறுதலை செய்திருக்கிறார்கள் என்பது மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளிடம் இருக்கின்ற தரவுகள். ஆனால் ஆன்லைன் மூலமாக ஏராளமான மருந்துகள் இங்கே வந்திருக்கின்றது. அதற்கு காவல்துறையும் தமிழக அரசும் தீவிரமாக முயற்சி செய்து நடவடிக்கை எடுத்து அதை முற்றிலுமாக தடை செய்தால் மட்டுமே இதற்கு தீர்வு காண முடியும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மருந்துகளை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் சேல்ஸ் தேவையே இல்லை. ஏன்னா இன்றைக்கி டீ கடை கூட இல்லாத கிராமங்களில் கூட இன்றைக்கி மருந்து இருக்குது. இன்றைக்கி அரசுடைய சுகாதார நிலையம் அரசினுடைய மருத்துவமனைகளில் மக்கள் வந்து இலவசமாக நல்ல தரமான மருத்துவ சிகிச்சை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஆன்லைன் மூலமாக மருந்து விற்கிறதுனால மக்களுக்கு என்ன நன்மை வரப்போகுது? அங்கே ஒரு பெரிய சட்ட மீறல்கள் இருக்கிறது. மருந்துகள் வந்து மருத்துவருடைய பரிந்துரை சீட்டின்படி மருந்தாளுநர்களால் ஃபார்மசிஸ்டுடைய நேரடி மேற்பார்வையில் தான் அதை நம்ம வந்து விற்கணும். அப்போ அதில் வந்து ஸ்டோரேஜ் கரெக்டாக இருக்கணும், குவாலிட்டி கரெக்டாக இருக்கணும், அதில் வந்து ஈரப்பதங்கள் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது இது போன்ற பாதுகாப்பெல்லாம் எங்கே நம்ம வந்து ஆன்லைனில் கொரியர்லையோ இல்லை லாரியில் வரும்போது இருக்காது. இது நிச்சயமாக வந்து மக்களுக்கு ஆபத்தை தான் விளைவிக்கக்கூடியும். இன்னும் சொல்லப்போனால் இது போன்ற மருந்துகளை இளைஞர்கள் வந்து ஆன்லைன் மூலமாக பெறுவது மிகவும் அதிகரித்து வருகிறது.
அதனால் முற்றிலும் இதை தடை செய்வதன் மூலம் இதை வந்து இந்த பிரச்சனைகளை பண்ணலாம். அதே சமயம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரெகுலரைஸ் பண்ணலாம். அப்படின்னா ஓடிசி மருந்துகள், ஓவர் த கவுண்டர் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு தேவையில்லாத மருந்துகளை ஆன்லைனில் விற்பதற்கு அனுமதி கொடுக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது வந்து இந்த சட்டம் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கையில் இருக்கிறது. ஏற்கனவே மருந்து வணிகர்கள் வந்து நாங்கள் 3 உயர்நீதிமன்றங்களில் தடையாணை வாங்கியிருக்கோம். ஆனால் மத்திய அரசு இந்த தடையாணையை அமல்படுத்தாமல் கண்டும் காணாமல் விட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த ஆக்ட் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கையில் இருக்குது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அத்தாரிட்டி தான் மாநில அதிகாரிகள் கையில் இருக்குது. மாநில அதிகாரிகள் நினைச்சாலும் இதை தடுக்கலாம், இதை தடை செய்யலாம். அப்படி தான் சொல்ல முடியும். ஆமாம், துறை சார்ந்த இது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. இல்லை, மத்திய அரசினுடைய சட்டத்தை தான் இவங்க அமுல்படுத்த முடியும். மத்திய அரசு வந்து அந்த சட்டத்தை பண்ணும்போது இல்லை, மத்திய அரசு தடை செய்தால் தானே மாநில அரசு எடுக்க முடியும். பரிந்துரை செய்யலாம் உங்க மாநில அரசுக்கு தமிழக அரசுல வந்து பரிந்துரை செய்யலாம். இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கிறது, அதனால் நீங்கள் தடை செய்கிறதுக்கு மத்திய அரசு உதவி பண்ண வேண்டும் என்று பரிந்துரை செய்யலாம். அது தெரியல, அது எங்களுக்கு தெரியல. பரிந்துரை செய்யலாம், பரிந்துரை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ப்ராப்பர் மெடிசன் உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, அதை தான் நம்ம சொல்கிறோம். இங்கே சட்ட மீறல் இருக்குது. மருந்து கடையில் எல்லா மருந்துக்கையும் மருந்து கிடைக்கும். அதில் வந்து எந்த மாற்றுக்கிறது ஆன்லைனில் கிடைக்கிறோட மருந்து கடையில் தான் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து ஒன்றும் கிடையாது. விலையை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் விலை இருக்குது. அரசு நிர்ணயித்த விலையில் தான் விற்க முடியும். உலகத்திலே வந்து எந்த நாட்டிலையும் மருந்து கட்டுப்பாட்டு விலை என்பது எந்த நாட்டிலையும் கிடையாது. இந்தியாவில் மட்டும்தான் மருந்து கட்டுப்பாட்டு விலை இருக்கிறது, டிபிசிஓ இருக்கிறது. அந்த விதிகளின்படி தான் நம்ம கவர்மெண்ட் வந்து விலையை நிர்ணயிக்கிறாங்க. அதுபடி தான் நம்ம விற்க முடியும். அனுமதி கொடுக்கல. சட்டப்படி அனுமதி கொடுக்க முடியாது. சட்டப்படி மருந்து கொடுக்க முடியாது. நாங்கள் ஸ்டேயும் வாங்கியிருக்கோம் கோர்ட்டில். ஏன்னா ஒரு மருந்தாளர்களுடைய நேரடி மேற்பார்வையில் தான் மருந்துகள் விற்கணும்னு சட்டம் சொல்லுது. முறையிட்டு இருக்கோம். மாண்பு முதல்வர் அவர்கள் அதை கவனமாக பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை என்ன அவங்க சார் கேட்ட மாதிரி பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. ரமேஷ், தமிழ்நாடு மருந்து வணிகர் சங்கம் பொருளாளர் சார். அதே சமயம் வந்து இந்த 3 சென்னை உயர்நீதிமன்றம், மும்பை உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை அமுல்படுத்த கோரி, தடையாணைகளை அமுல்படுத்த கோரி மத்திய அரசுக்கு எதிராக வருகிற 15ஆம் தேதி அன்று அகில இந்திய அளவில் ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். கேன்சல் சாரி, அது தள்ளி போட்டிருக்கோம். ஆன்லைனில் வந்து மருந்து வந்து பதிவு பண்ணுறாங்க. இல்லை, அந்த போராட்டத்தை தள்ளி போட்டிருக்கோம். 15ஆம் தேதி நடத்துகிற அந்த போராட்டத்தை தள்ளி போட்டிருக்கோம். ஆன்லைனில் வந்து அது நிறைய இடங்களில் எலெக்ஷன் ஆன்லைனில் வந்து மருந்து வந்து அப்ளை பண்ணுறாங்க, ப்ரிஸ்கிரிப்ஷனே அவங்களே ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதாவது ஆன்லைனில் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன், ஆமாம், ஆன்லைனில் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனே அவங்களே ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே யாரும் நேரடி மேற்பார்வை யாருக்கும் கிடையாது.